Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adobe Illustratorல வெல்கம் டேப் அண்ட் ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி டாப்பிக்கில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? Adobe Illustrator அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர். வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர்னால் வெக்டார்ன்றதுனால ஒரு மேத்தமெட்டிக்கல் ஷேப்பில் க்ரியேட் பண்ண ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் அந்த வெக்டார் இமேஜ் நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உடையாது. அதுவே ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உடையும். ஏன்னா அது ரேஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஃபோட்டோஷாப் ரேஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர், அதாவது பிக்சலால் உருவான சாஃப்ட்வேர். ஆனால் இல்லுஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர். நீங்கள் அந்த இமேஜ் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி உடையாது. ஓகேங்களா? இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது இல்லுஸ்ட்ரேட்டரில் வெல்கம் டேப். ஓகேங்களா? கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை பற்றி நான் கிளியராக பின்னாடி சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட்டோட டேப் க்ரியேட் ஆகிடும். ஆல்ரெடி வித்து ஹைட்டோட வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு புது டாக்குமெண்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா க்ரியேட் ஆகிடும் அந்த சைஸுக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம என்ன சைஸ் இருக்கோ, இது அகலம், இது பார்த்தீங்க அப்படின்னா நீளம், இந்த சைஸுக்கு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒயிட் போர்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களோட டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? வெளியே பண்ணிங்க அப்படின்னா அந்த டிசைன் ஏற்றுக்காது. ஓகேங்களா? இது நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய இடம், அதுக்கு செட் பண்ணுறதுக்கு தான் நியூ டாக்குமெண்ட். ஓகேங்களா? இப்போ ஓப்பன்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இல்லுஸ்ட்ரேட்டட் ஃபைலு இல்லை ஒரு இமேஜு இல்லை ஒரு பிடிஎஃப், இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு இமேஜு, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு ஒர்க்கிங் ஃபைலாக வந்துடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். தென் அகைன் ஓப்பன் கொடுத்துட்டு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். இது பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இமேஜும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு பிடிஎஃப்பும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலே என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இது ஒரு பிடிஎஃப். இது இல்லுஸ்ட்ரேட்டரில் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஓப்பன் கொடுக்கும்போது ஒரு இமேஜும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிடிஎஃப்பும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரியேட் நியூன்றது ஒரு புது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹைட் அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். ஓப்பன்ன்றது ஆல்ரெடி உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸ், இமேஜோ பிடிஎஃபோ இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஹோம் ஆப்ஷனு. இந்த லோகோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க்கிங் பேஸ் இருக்காது. ஜஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேட்டரோட வியூ மட்டும்தான் காட்டும். ஓகேங்களா? இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைல் நியூ கொடுத்துட்டு புது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அகைன் அதே போல் இந்த இடத்துல ஃபைல் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த சிஸ்டமில் இருக்கிற இமேஜோ இல்லை பிடிஎஃபோ இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இது ஸ்டார்ட் நியூ ஃபைல் ஃபாஸ்ட்ன்றது. இது இல்லுஸ்ட்ரேட்டரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இமிடியேட்டாக ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான சைஸை கிளிக் பண்ணி ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ A4 சைஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெசெட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸ்டாண்டர்டான அளவு இருக்கிற A4 சைஸோட ப்ரெசெட் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா A4 சைஸில் இருக்கிற ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா க்ரியேட் நியூ கொடுத்துட்டு A4 சைஸோட அளவு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ A4 சைஸ் இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் A4 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு சைஸஸ்லாம் கொடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நீங்கள் A4 சைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக A4 சைஸுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். போஸ்ட் கார்டு அப்படின்னா என்னென்னா ஒரு மெசேஜ் ஒரு ஷார்ட்டான ஒரு மெசேஜ் யாருக்காவது அனுப்புவீங்க,
இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள் எம்எம்மில் இருக்குது. எம்எம்னா ரொம்ப சின்னது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வெப் லார்ஜ்னா என்ன அர்த்தம்னா வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, வெப்சைட்டில் ஏதாவது டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டர்டான சைஸு. இது ஃபோனில் ஏதாவது டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐஃபோன் சைஸ், அதுக்கான சைஸஸ் இது. இதேமாதிரி ஹெச்டிவி ஹெச்டிடிவி 1080 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இது வந்து என்னென்னா ஒரு டிவியில் ஒரு தம்ப்நெயில் வரும், ஒரு சிஸ்டமில் ஒரு தம்ப்நெயில் வரும், இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் வந்து தம்ப்நெயில் வரும் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டான சைஸ் யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டம் சைஸ்ன்றது வந்து நீங்களாக வித்து ஹைட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபைல் சைஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ரீசன்ஸு, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைலோட ரீசன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணி தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபில்டர். ஓகேங்களா. இது வந்து தம்ப்நெயில்ஸு. இது வந்து என்னென்னா வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபைலோட நேமு, ரீசெண்டாக எப்போ ஓப்பன் பண்ணிங்க, அதோட சைஸு, இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு, பிடிஎஃப் டாக்குமெண்ட்டா இல்லுஸ்ட்ரேட்டர் டாக்குமெண்ட்டா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த ஒர்க்கிங் ஃபைல்லே போய்ட்டு நீங்கள் அகைன் வேறு ஏதாவது டிசைன் பண்ணணும் இல்லை கரெக்ஷன் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து தம்ப்நெயில். இது வந்து இந்த தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா. இது வந்து இந்த வெல்கம் போர்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் நியூ கொடுத்துட்டு இதில் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற நியூ டாக்குமெண்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர்லேயே ஸ்டாண்டர்டான சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போயிடலாம். ஓகேங்களா. இப்போ நான் A4 சைஸ் கொடுக்கும்போது நான் அப்படின்னா A4 சைஸில் ஆல்ரெடி இருக்க டாக்குமெண்ட் வந்து ஸ்டாண்டர்டான டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், பிரிண்ட்டு கொடுத்துட்டு லீகல் சைஸ் எனக்கு வேணும், லீகல் சைஸோட அளவுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இதில் ஸ்டாண்டர்டான ஒரு அளவு இருக்குது. லீகல் கொடுத்துட்டு நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லீகல் சைஸோட டாக்குமெண்ட் சைஸ் வந்து வந்தது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன்ஸு இல்லை ஏதாவது டைப்போகிராஃபி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸ்டாண்டர்டான சைஸு இல்லுஸ்ட்ரேட்டர்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ரீசெண்ட்டு சேவ்டு நான் கடைசியாக சொல்கிறேன். மொபைல் பார்க்கலாம். மொபைல்ன்றது ஒன்றும் இல்லை, இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் பிக்சல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே பிக்சல் கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ மொபைல் இருக்குது இல்லைங்களா, மொபைல் வந்து ஐஃபோன் எக்ஸோட இப்போ நீங்கள் ஐஃபோன் எக்ஸ் அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு இந்த இடத்துல வித் ஹைட்டு வேல்யூலாம் கொடுக்க தேவையில்ல. டேரெக்டாக மொபைல்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல மொபைல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா சைஸ் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஐஃபோன் எக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1125 x 2436 பிக்சல், பிஎக்ஸ்னா பிக்சல். அதேமாதிரி ஒவ்வொரு சைஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐபேடோட சைஸ் கொடுத்துருப்பாங்க, கூகுள் பிக்சல் அந்த ஃபோனோட சைஸ் கொடுத்துருப்பாங்க, ஐபேடு, சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது டிசைன் ரெடி பண்ணணும் இல்லை தம்ப்நெயில் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த சைஸுக்கு வந்து என்ன ஆகுனா டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். வெப்புன்றது அதே தான். இப்போ வெப்சைட் ஏதாவது நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க, வெப்சைட் டிசைன் பண்ண போகிறீங்க, அந்த வெப்சைட் டிசைனுக்கு ஸ்டாண்டர்டான சைஸ் இது எல்லாமே. பெரிய லார்ஜ் சைஸ் வெப்சைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சைஸ். இது வந்து டிவி சைஸ், ஒரு பிசியோட சைஸு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாக சிம்பிளாக இருக்கிற வெப்சைட்டு, மினிமல் இருக்கிற வெப்சைட்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்கிற டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சலில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம், கையால் தொட்டு பார்க்க முடியாது. தென் வந்து பிரிண்ட்டுன்றது வந்து என்னன்னா நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, ஒரு ப்ரௌச்சர் ரெடி பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளையர் ரெடி பண்ணுறீங்க, ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணுறீங்க. இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா பிரிண்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போது ஒரு லெட்டர் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், இல்லை A4 சைஸில் ஒரு பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது என்னன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா A4 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடும். இங்கே பாருங்கள் எல்லாமே பாயிண்ட் இருக்கும், பிடின்னு இருக்குது பார்த்தீங்களா. பாயிண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிண்ட் எடுக்கும்போது நீங்கள் பாயிண்ட்டு இன்ச்சஸ் கொடுக்கணும். இவங்க வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மொபைல் வெப்புக்கு வந்து பிக்சல்னு இருக்கும், பிரிண்ட்டுக்கு வந்து நீங்கள் கையால் தொட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஃபிலிம் அண்ட் வீடியோன்றதும் பிக்சலில் தான் இருக்கும். இது வந்து ஒரு டிவி சைஸு, யூடியூபோட தம்ப்நெயில் சைஸு, இதோட அளவுகள் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்டாண்டர்டான சைஸை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைஸில் இருக்கிற டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும்.
ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் இதுவும் பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ ஆல்பம், மேரேஜ் ஆல்பம், அந்த மாதிரி பேபி ஷவர் ஆல்பம், பர்த்டே ஆல்பம் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த சைஸில் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சின்ன சைஸில் ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் ட்ராயிங் வரைய போகிறீங்க, பென்சில் ட்ராயிங் வரைய போகிறீங்க, அது வரைஞ்சி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இதில் ஏதாவது ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இல்லுஸ்ட்ரேஷன் ட்ராயிங் வந்து நீங்கள் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வெப்சைட்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அமைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொபைல், வெப்பு, ஃபிலிம், வீடியோ இந்த மூணுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் அண்ட் ஆர்ட் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் அண்ட் ஆர்ட் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ரீசெண்ட்டுன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஸ்டாண்டர்டான சைஸு, இல்லை நானாக வந்து வித் ஹைட்டு கொடுத்துட்டு கஸ்டமைசேஷனாக நானாக கொடுத்து க்ரியேட் பண்ண சைஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துடும். இங்கே பாருங்கள், கஸ்டம்னு இருக்கும்போது கஸ்டம்னா கஸ்டமைசேஷன். நான் வந்து இந்த 3.5 x 2 இன்ச்சஸில் ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக இது க்ரியேட் பண்ணி கூட எனக்கு அதிகமாக இந்த தேவைப்படுது அப்படின்னா க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ். இது பாருங்கள் 1080 x 1080 ஒரு ப்ரௌச்சர் சைஸு, ஆன்லைன் ப்ரௌச்சர் சைஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஃபைல் சைஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். சேவ்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டர்ட் சைஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற சைஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் சேவ்டில் போய்ட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் சைடில் சொல்கிறேன், ப்ரெசென்ட் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டோட நேம் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பிக்சல்னு இருக்குங்களா, பிக்சல் அப்படின்னா என்னென்னா இந்த வெப் டிசைனு, டிஜிட்டல் இமேஜ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஆன்லைன் போஸ்டர் ரெடி பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஆன்லைன்லேயே விசிட்டிங் கார்டு அனுப்ப போகிறீங்க, அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கின்னு பிக்சல் கொடுத்துருங்க. ஓகேங்களா, பிக்சல் கொடுத்துட்டு இப்போ விசிட்டிங் கார்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும். அதேமாரி வந்து A4 சைஸில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும். இல்லைனா இந்த ப்ரெஷர்ஸில் போய் பாருங்கள், 210 x 297 mm இருக்குங்க, எம்எம்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எம்எம்ஐ பிக்சலாக கன்வெர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, இது வந்து பிரிண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கண்ணால் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிக்சல் தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். இப்போ வந்து A4 சைஸுக்கு ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெட்டில் பாருங்கள் எத்தனை பிக்சல் வரும்ன்ட்டு பாருங்கள், கொடுத்துட்டீங்க அப்படின்னா A4 சைஸ் வந்து பிக்சலில் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ஆன்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் பிகாஸ். பாயிண்ட்ஸ் அண்ட் பிகாஸ்ன்றது பிரிண்ட்டு எடுக்கும்போது பாயிண்ட்ஸ் அண்ட் பிகாஸ் வந்து யூஸ் ஆகும், அதாவது டைப்போகிராஃபிக்கு. இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து 612 இந்த 1008 பாயிண்டில் நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலரை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு 240 பாயிண்ட் இருக்குது, 200 பாயிண்ட்டு, 200 பாயிண்டில் ஒரு ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இது ஃபில் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். எப்படின்னா இந்த ஃபைல் டாக்குமெண்ட் பாயிண்ட் மூலமாக க்ரியேட் பண்ண இந்த ஃபைல் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 200 x 200 ஹைட் வந்து 200 வித்து 200 சைஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெக்டாங்குலரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து நீங்கள் பாயிண்ட் மூலமாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்துல வித்து வந்து பாயிண்ட்ஸில் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ 200 பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் வரும். இல்லை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே பாயிண்ட்ஸில் வருது. 72 பாயிண்டில் என்ன பண்ணிங்களான்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்குலர் சைஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் மாறிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் பிக்சலில் வச்சுட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் நியூ, பிக்சலில் வச்சுட்டு 612 x 1008 கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். இது வந்து பிக்சலில் க்ரியேட் ஆன இமேஜ், அதாவது டாக்குமெண்ட்டு. இப்போ அதே சேம் தான். இப்போ ரெக்டாங்குலர் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன்.
ஓகேங்களா. இந்த ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுங்க, இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள் பாயிண்ட் வரல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் பிக்சல் வந்திருக்கு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து நான் பிக்சலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு பிக்சலில் வருது. சேம் தான் 200 பிக்சல் இன்ட்டு 200 பிக்சலில் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் வந்து கிடைக்குது. புரியுதுங்களா? அதாவது பாயிண்ட்ஸில் வச்சு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பாயிண்ட்ஸில் வரும். பிக்சலில் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இப்போ ரெக்டாங்குலர் ட்ரா பண்ண போகிறீங்கன்னா பிக்சலில் கேட்கும். ஓகேங்களா. அதாவது ஒரு இன்ச்சில் வந்து 72 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு இன்ச்சில் 72 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா. பிக்காஸ்ன்றதும் சேம் தான். இதுவும் வந்து பிரிண்டிங் லேஅவுட்டில் வந்து இந்த ஃபாண்ட் டைப்போகிராஃபிக் வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான். பாயிண்ட்ஸ் மாதிரியே தான் இதுவும். இப்போ பாருங்கள் பாயிண்ட்ஸ் இப்போ வந்து பிகாஸ் கொடுக்குறேன். பிகாஸ் கொடுக்கும்போது P0ன்னு மாறிடுது பாருங்கள். இந்த இடத்துல 51 P0, 84 P0ன்னு மாறிடுது. ஓகேங்களா. இப்போ வந்து நான் இன்னும் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். சேம் திங் ஒரு ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் P0ன்னு வந்துடும். இப்போ வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன். P0ன்னு மாறிச்சு பாருங்கள். 200ன்னு கொடுத்துட்டு 200ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் 200ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. P0ன்னு மாறிச்சா P0னா பிகாஸ். இப்போனா அது அப்படின்னா 200 சைஸில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரெக்டாங்குலர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் சைஸே பார்த்தீங்கன்னா 16 தான் கொடுத்துருந்தோம். அதனால் இது ரொம்ப பெருசாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இது வேணால் 10 கொடுக்குறேன். 10 பிகாஸ் கொடுக்கும்போது இப்போ பாருங்கள் இந்த ரெக்டாங்குலர் வந்து 10 பிகாஸில் க்ரியேட் ஆகிருக்கு. அப்படின்னா என்னென்னா பிகாஸால் க்ரியேட் ஆன டாக்குமெண்ட்டில் நான் ஏதாவது ஒன்று பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூவும் பார்த்திங்க அப்படின்னா பிகாஸில் தான் வரும். புரிஞ்சது இல்லைங்களா? தென் வந்து இப்போ நீங்கள் கஸ்டமைசேஷனாக இப்போ நெக்ஸ்ட் வந்து பிகாஸ் கொடுத்துட்டுனா இன்ச்சஸ்ஸு ஃபீட் இன்ச்சஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சஸ். இப்போ நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் ஏதாவது பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, கையால் தொட்டு பார்க்குறீங்க, இல்லை அந்த இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாருன்னா இந்த அளவில் நீங்கள் வந்து எனக்கு பிரிண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேலில் எத்தனை இன்ச்சஸ் வருது, இல்லை ஒரு பேனர் ஒன்று ரெடி பண்ண சொல்கிறாங்க, சின்ன சைஸ் பேனர் ரெடி பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்கேலில் அளந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே இன்ச்சஸ். நீங்கள் டே டு டே லைஃப்பில் பிரிண்டிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ச்சஸ் கொடுங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ரௌச்சர்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ச்சஸ் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் கொடுத்துருங்க. இன்ச்சஸ்ன்றது வந்து சின்ன சின்ன ஃப்ளையரு போஸ்டர் டிசைனுக்கு வந்து இன்ச்சஸ் கொடுப்பாங்க. ஃபீட்டுன்றது வந்து பெரிய பெரிய ஃப்ளக்ஸு பேனர்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஃபீட் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள் ஒரு ஃபீட் 10க்கு 10 பேனர் ரெடி பண்ணுவாங்க ஒரு சில இதில். 10க்கு 10 ஃபீட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எனக்கு 10க்கு 10 சைஸில் வந்து பேனர் வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நான் ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணும்போது எனக்கு ஃபீட்டில் வருது. ஓகேங்களா. இப்போ வந்து 10க்கு 10 சைஸ் கொடுத்துட்டுனா நான் 2க்கு 2 வந்து ஒரு ரெக்டாங்குலர் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு பாருங்கள் 2க்கு 2 சைஸில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஃபீட் 2 அடி இன்ட்டு 2 அடியில் எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் என்ன டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும். இது வந்து ஃபீட்ன்றது வந்து இந்த ஃப்ளக்ஸு பேனரு அந்த மாதிரி டிசைனுக்கு வந்து ஃபீட் கொடுப்பாங்க. ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்னால் மிக்சடில் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு பேனர் வந்து உங்கள்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாங்க, இதே அளவில் எனக்கு வந்து வேணும் அப்படின்றாங்க. அது நீங்கள் அளந்து பார்க்குறீங்க, அது வந்து 10 அடி 30 அங்குலம் அப்படி வருதுன்னா அந்த அளவுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் 10 feet 0 inches 10 feet 0 inches வருது. இந்த இடத்துல வந்து 30 அடி வருது, 30 இன்ச்சஸ் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சஸ் வருது. அப்படின்னா ஒன்றும் 10 அடி, அதாவது 10 அடி 6 இன்ச்சஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த 10 அடி 6 இன்ச்சஸில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். மிக்சடாக வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வரும்.
இன்ச்சஸ்ன்றது தனியாக வரும், ஃபீட்டுன்றது தனியாக வரும், இது மிக்சடில் வரும். ஓகேங்களா? யார்ட்ஸுன்றது பார்த்தீங்கன்னா சேம் தான். பெரிய பெரிய டிசைனில் யார்ட்ஸ், இந்த ஃப்ளெக்ஸ் டிசைன் பெரிய டிசைனுக்குலாம் வந்து யார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து யார்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்து யார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்ச்சஸ், ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாரி மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர்ஸ்ன்றது வந்து வேர்ல்டு வைடில் மெட்ரிக் அளவுகள் இது எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறீங்க, அது வந்து மில்லிமீட்டர் சைஸில் உங்கள்கிட்ட ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அளந்துட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வந்து அளவு வந்து நீங்கள் இதில் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மில்லிமீட்டர் கொடுத்துட்டு, இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 mm x 50 mm ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர்ன்றது என்னன்னா, இப்போ ப்ரௌச்சஸ்ஸு, ஃப்ளையர்ஸ் வந்து அந்த சைஸில் உங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த சைஸை அளந்துட்டு நீங்கள் சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். மீட்டர்ஸ்ன்றது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் லேஅவுட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஆர்கிடெக்சர் லேஅவுட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது என்னன்னா நீங்கள் வந்து மீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். மீட்டர்ஸ் கொடுத்துட்டு 5 மீட்டர் x 5 மீட்டர் இல்லை 10 மீட்டர் x 10 மீட்டர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அளவுகள். ஓகேங்களா? டாக்குமெண்ட்டோட மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்போது பிக்சலில் வந்து நான் 1080 x 1920 ஒரு டிவியோட சைஸ், அதுக்கு நான் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரியன்டேஷன் என்னென்னா, இது செங்குத்தாக இருக்குது, இது படுக்கையாக இருக்கா? இப்போ செங்குத்தாக இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். தென் ஹோம் பட்டனை அழுத்திட்டு க்ரியேட் நியூ கொடுத்துட்டு சேம் என்ன பண்ண போகிறோன்னா படுக்கையாக இருக்குது பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப்பில், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்னாகுன்னா வேல்யூலாம் சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள். ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுக்கும்போது என்னன்னா எனக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகேங்களா? ரெண்டும் ஒரே சைஸ் தான். இங்கே பாருங்கள், அன்டைட்டில்டு 22ன்றது அந்த ஃபைலோட நேமு. இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, 1920 x 1080. 1920ன்றது வந்து அகலம், 1080ன்றது வந்து நீளம். இதில் பாருங்கள் ரெண்டுமே சேம் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஓரியன்டேஷன் மட்டும் மாறி இருக்குது. இப்போ இது ஹைட்டு வந்து என்ன ஆகுதுன்னா 1980 ஆகிடுது, வித்து வந்து 1080 மாறிடுது. ஓகேங்களா? இதுதான் ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் போர்டு. இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை ஹார்ட் போர்டு வேணும்? இப்போ வந்து நீங்கள் மேகசின் டிசைன் ரெடி பண்ணுறீங்க, இல்லை வந்து நியூஸ் பேப்பர் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு 5 பேஜ் 6 பேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். ஒரு 6 பேஜ் வேணும் அப்படின்ற போது கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா 6 பேஜில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு இன்னொரு ஹார்ட் போர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் டூல் பாரில் இந்த இடத்துல ஹார்ட் போர்ட் டூல்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கண்டினியூவாக மேகசைனு இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது வந்து போஸ்டர்ஸ் நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி போட போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு புக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஹார்ட் போர்ட். இந்த ப்ளீடுன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ பிரிண்ட்டு பண்ண போகிறீங்க, இப்போ டிசைன் பண்ணிட்டீங்க, பிரிண்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ண இடத்துல என்ன ஆகுனா பிரிண்டிங் மிஷின் வந்து கட் பண்ணிவிடும். அப்போ நீங்கள் பண்ண ஒரு டிசைன் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கட் ஆகிடும். அதை தவிர்க்கிறது தான் என்ன பண்ணாங்கன்னா ப்ளீடுன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது எல்லா வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து எல்லாமே ஒரே டைமில் சேஞ்ச் ஆகுது. நான் வந்து 25 பாயிண்ட்டு ஒரு 30 பாயிண்ட் வைக்கிறேன், 35 பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஓகே கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஒயிட் டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிசைன் பண்ணுவீங்க. இப்போ பிரிண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ளீட் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக கொஞ்சம் ஒரு 10 பிக்சல் முன்னாடியே என்ன ஆகும் அப்படின்னா டிசைன் வந்து கட் ஆகிடும். எப்படின்னா இந்த ப்ளீடு கொடுக்கத்தான் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த எரரை வந்து இப்போ நீங்கள் பண்ண டிசைனில் வந்து கட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் வந்துடும். அதனால் நம்மளுக்கு வந்து டிசைனில் எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம பண்ண டிசைன் வந்து சேஃபாக இருக்கும், கட் ஆகாது பிரிண்டிங் மிஷினில். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த அளவுலேயே பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து கட்டிங் மிஷினில் வந்து கொஞ்சம் எரர் வரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பண்ண டிசைனில் டிஃபெக்ட் ஆகிடும். அந்த டிஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ளீடு, அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ கட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிரிண்டிங் மிஷின் வந்து என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் கட் ஆகும். இப்போ நீங்கள் பண்ண டிசைன் வந்து சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளீடு வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ளீடோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இன்ச்சஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை ஃபீட்டில் கொடுக்குறீங்க, 10 ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த ஃபீட்டோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபீட்டு 10 கொடுக்கும்போது நீங்கள் வந்து ப்ளீட் வந்து 1 ஃபீட் கொடுத்துக்கலாம். என்னன்னா 1 அடி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கட் ஆகாது. ஓகேங்களா? இது புரிஞ்சது இல்லைங்களா? ஃபீடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்கே கலர். சிஎம்ஒய்கே கலர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் டிசைன் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் போஸ்ட் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆர்ஜிபி கலர் கொடுத்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிங்க. ஆர்ஜிபின்றது ஒன்றும் இல்லை, ரெட்டு, க்ரீன், ப்ளூ. நீங்கள் பண்ணுற டிசைன் வந்து இந்த 3 கலரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதோட ஷேட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அந்த டிசைனே இருக்கும். ஆன்லைனில் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இது வந்து ஆர்ஜிபி கலர். சிஎம்ஒய்கே கலர்னா என்னென்னா சியான், மெஜெண்டா, எல்லோ, கேனா என்னன்னா பிளாக்னு அர்த்தம். இப்போது பிரிண்டிங் மிஷினில் வந்து இந்த 4 கலரை பேஸ் பண்ணி தான் பிரிண்டிங் மிஷினே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, ப்ரௌச்சர் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, பேனர் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா சிஎம்ஒய்கே கலர் கொடுத்துருங்க. பிரிண்டிங் மிஷின் வச்சுருங்க எல்லாருமே சிஎம்ஒய்கே கொடுங்க. இந்த ஆன்லைனில் இப்போ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஜிபி கலர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சிஎம்ஒய்கேனா சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக். இது எல்லாம் கலந்து தான் வந்து அந்த போஸ்டர் டிசைனே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராஸ்டர் எஃபெக்ட். ராஸ்டர் எஃபெக்ட்ன்றது வந்து ஒரு இமேஜோட குவாலிட்டியை குறிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து ஹை, மீடியம், ஸ்க்ரீன் 36 ppiன்னு இருக்குது இல்லைங்களா? ஹைன்றது என்னென்னா, நீங்கள் வந்து பிரிண்ட்டு, ப்ரௌச்சர் டிசைன், ஃப்ளையர் டிசைன், ஃப்ளெக்ஸு டிசைன் இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 300 ppi கொடுத்துருங்க. 300 ppiன்றது என்னென்னா, ppi என்னென்னா அதாவது 1 இன்ச்சில் எத்தனை பிக்சல் இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா? அப்போது 1 இன்ச்சில் 300 பிக்சல் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், உடையாது. அதேமாதிரி ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா ஹை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஹை அப்படின்னு கொடுக்கும்போது 1 இன்ச்சஸில் 300 பிக்சல் இருக்கும். இமேஜோட குவாலிட்டி வந்து ஷார்ப்பாக இருக்கும். மீடியம் கொடுக்குறீங்க அப்படின்னா, மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மீடியம் கொடுத்துருங்க. இல்லை லோ குவாலிட்டி பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மீடியம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த மீடியம் கொடுக்கும்போது ஃபைலோட சைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 72 ppi. நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஆன்லைன் போஸ்டர், ஃப்ளையர், இது எல்லாம் ஆன்லைனில் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. 72 ppi. 36 ppiன்றது வந்து சில தம்ப்நெயில்ஸு ஜஸ்ட் நான் அந்த இமேஜை ப்ரிவ்யூ தான் பண்ண போகிறேன் அப்படின்ற போது 36 ppi லோ குவாலிட்டி. ஓகேங்களா? ஹைன்றது வந்து பிரிண்ட்டில், மீடியம்ன்றது வந்து பிரிண்ட்டுக்கும் லோ குவாலிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் 150 ppi. ஸ்க்ரீன்றது வந்து ஒன்லி ஆன்லைனில் நீங்கள் தம்ப்நெயில் போஸ்டர் டிசைனுக்கு வந்து 72 ppi கொடுத்துருங்க. 36 ppiன்றது ஜஸ்ட் ஒரு இமேஜை ப்ரிவ்யூ பண்ண போகிறேன், இல்லை வந்து தம்ப்நெயில் சின்ன தம்ப்நெயில் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்னா 36 ppi கொடுங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இது அதேமாரி வந்து 300 ppiன்னும் போது ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். மீடியமுக்கு வந்து ஃபைல் சைஸ் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 72க்கு லோவாக இருக்கும். 36 ppiக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபைலோட சைஸை இது டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது வந்து ரெசல்யூஷன்ன்றது வந்து இமேஜ் குவாலிட்டியை குறிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆன்லைன் போஸ்டர் தான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து மீடியம் ஆர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மீடியம் கொடுத்துக்கிறேன். ப்ரிவ்யூ மோட் அப்படின்னா பிக்சல் ஓவர் பிரிண்ட். நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து ப்ரிவ்யூ பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிரிண்ட்டு துறையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிரிண்ட்டு பண்ண போகிறீங்க, அதை ப்ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா ஓவர் பிரிண்ட் கொடுத்துருங்க. இல்லை நான் ஆன்லைனில் தான் எல்லாத்தையுமே பண்ண போகிறேன், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் போஸ்டர் வந்து ஷேர் பண்ண போகிறேன், ஆன்லைனில் ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிக்சல் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நான் வந்து பிக்சல் கொடுத்துக்கிறேன், ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது புரிஞ்சது இல்லைங்களா? இது ஒரு டைம் அப்படியே நான் சொல்கிறேன். வித்துன்றது வந்து அந்த டாக்குமெண்ட்டோட அகலம், ஹைட்டுன்றது வந்து அந்த டாக்குமெண்ட்டோட ஹைட்டு. ஓகேங்களா?
பிக்சல், பாயிண்ட்ஸு, பிகாஸ் இது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸு. நீங்கள் பிக்சலில் வச்சிங்கன்னா டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகிடும். பாயிண்ட்ஸு, பிகாஸ்ன்றதும் சேம் தான். பாயிண்ட்ஸுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு 72 பாயிண்ட் இருக்கும். பிகாஸ்ன்றதும் சேம் தான். பாயிண்ட்டு, பிகாஸ் எல்லாமே சேம் தான். இன்ச்சஸ்ஸு, ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் வந்து நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து பேனரு, ப்ரௌச்சர்லாம் ரெடி பண்ண போகிறீங்கன்னா அளந்துட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கொடுத்துக்குங்க. யார்டுன்றது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ஃப்ளெக்ஸுக்கெலாம் வந்து யார்ட்ஸ் கொடுப்பாங்க. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர்ன்றது வந்து நீங்கள் வந்து வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணுற மெட்ரிக் அளவுகள். ஓகேங்களா? ப்ளீட்ன்றது வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்கள் டிசைன் கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ளீட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கலர் மோடு வந்து CMYK RGB கொடுக்கும்போது RGB வந்து ரெட், க்ரீன், ப்ளூ அது பேஸ் பண்ணியிருக்கோம். CMYK வந்து சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு RGB கொடுங்க, பிரிண்ட் பண்ணுறதுக்கு CMYK கொடுங்க. ஓகேங்களா? இது வந்து ரெசல்யூஷன் ஒரு இன்ச்சஸில் எத்தனை பிக்சல் இருக்குது. அதேமாதிரி பிக்சலோட அளவு, அதாவது ஒரு இன்ச்சில் 300 பிக்சல் இருந்தது அப்படின்னா அதோட ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கும். பிரிண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீடியம் வந்து லோ லெவல் குவாலிட்டி ப்ளஸ் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு இது மீடியம் யூஸ் ஆகுது. ஸ்க்ரீன் வந்து மோஸ்ட்லி வந்து ஆன்லைனுக்கு தான் யூஸ் ஆகுது. 36 PPன்றது வந்து சில இப்போ சின்ன சின்ன இமேஜ் ப்ரிவியூ பண்ணுறதுக்கும் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கும் 36 PB வந்து ஆகுது. நான் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி வந்து நீங்கள் ப்ரிவியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே போஸ்டர் ரெடி பண்ண போகிறீங்க, ஆன்லைன்லேயே அனுப்ப போகிறீங்க, பிரிண்ட்டில் எடுக்கலாம், பிக்சல் கொடுத்துங்க. நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஓவர் பிரிண்ட் கொடுத்துங்க. நான் வந்து இதில் வந்து பிக்சல் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் வந்து மோர் செட்டிங் இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல நான் சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெம்ப்ளேட் கொடுக்கும்போது ஆல்ரெடி இல்லுஸ்ட்ரேட்டில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸு சிஸ்டம்லேயே டிஃபால்ட்டாக நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது இதுவும் டிஃபால்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், கார்ட்ஸ் அண்ட் இன்விடேஷன் கொடுத்துட்டு நியூ கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ப்ளீடோட க்ரியேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மோர் செட்டிங்கில். ஓகே, இது புரிஞ்சது இல்லைங்களா? இது வந்து ரைட் சைடில் இருக்கிற விஷயம். லெஃப்ட் சைடில் வந்து ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்டு டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி கிளாஸு. இன்றைக்கி கிளாஸில் வந்து நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன். தென் வந்து வெல்கம் டேப் எப்படி இருக்கும்ன்றது பற்றியும் நான் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டேன். இன்றைக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் பற்றி, இல்லுஸ்ட்ரேட்டர் டூல் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டினியூவாக நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் உங்களால் வந்து பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். கண்டினியூவாக நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.